ஏழு கடல் ஏழு மலை படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். எஸ், நம்ம ராம் படத்தோட தான் டிரெக்டர். ஸோ ராம் வந்து இன்னொன்று 4 படம் ஏதோ இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்குது. கட்டுறது தமிழ், அப்புறமேட்டுக்கு தங்க மீன்கள், பேரன்பு, இன்னொரு படம் ஏதோ பண்ணியிருக்கிறாரு. ஸோ நிறைய படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இந்த 3 படம் தான் எனக்கு மைண்டில் நிற்கிது. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வெளில வந்திருக்கு. ஒன்று நிவின் பாலி, இன்னொன்று நம்ம சூரி ஹீரோவாக நடித்து பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த படத்தை விடுறாருன்னா இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு இது. ஏன்னா 7 கடல் 7 மலையோட அந்த போஸ்டர் பார்க்கும்போதே பயங்கரமாச்சு. நிவின் பாலி வந்து வேற லெவலில் வந்து லுக்கில் இருந்தார். ஸோ அஞ்சலி கூட நடிச்சிருக்கிறாங்க. அஞ்சலி ரொம்ப நாள் கழித்து திரும்ப வராங்கன்னு நினைக்கிறேன். மதகத ராஜா அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நம்ம அவங்கள தேட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் பேச போனால் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு லைட்டாக அப்புறம் டிஸ்கஷன் பண்ணோமா நாங்க பார்த்துக்கிட்டோம். யூஸ் இயர்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நோ பா கிட்டோனே இதானா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு தீபாவளி இரவு ஹாய் எலி அப்பாடா பாட்டுட்டான்டா. பா நசிங்கிற செலி இன்னும் வாய்ஸில் கேட்டால் காமெடி பார்த்து மரண மற்றொரு நான் பார்த்தேன். ஹாய் வாவ் இருவரும் மாமழை போற்றதும் சொல்றாங்க. மாமழை போற்றதும் சொல்றோம் சார். மதுரைக்காரருக்கு அவ்வளவுதான் சார் லாபம் வரும். மதுரைக்காரருக்கு அவ்வளோதான் லாபம் வரும். ஐயோ அது சாவலையா? சூப்பர். அது காலத்து கட்டுறது கரெக்ட். இன்னொரு படம் இப்போ நான் பேரன் கடவுளே மாநாடு இது எதுக்கு இது மாநாடு? வணக்கம் மாதிரியான படம் இல்ல மனசாட்சி நம்ம அங்கிருந்து தாவி கமான் சி கமான். ராமன் அடுத்த படைப்பு என்ன ஒன்றும் புரியலையே. மார்ச் 25 வருது. ஓகே, நல்ல விஷயம்தான். என்ன சொல்ல வராங்க இந்த ட்ரெய்லரில்? ஒரு ரயில் பெட்டி 3 கதாபாத்திரங்கள் நடுப்புற ஒரு ஃபாரினர்ஸ் ஒருத்தவங்க வராங்க. எலி ஒன்றுக்கு முதலையை கட்டுறாங்க. இதெல்லாம் எதோட குறியீடுன்னு தெரியல. கடைசியாக வந்து நம்ம சூரிய அவர்கள் எலியை கையில் பிடிச்சிட்டு இதை நான் கீழே போட்டுருவேன் நீ குதிரான்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நிவின் பாலிக்கு இந்த எலிக்கு என்ன சம்மந்தம்? எலிக்காக தான் இந்த ரயில் பெட்டிக்குள்ளே வந்தாராம். ரயில் பெட்டிக்குள்ளே வந்ததன் நோக்கம் என்ன? இப்படி பல திகிலூட்டும் விடை தெரியாத ஒரு விஷயத்தோட தான் அந்த ட்ரெய்லரை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் பத்தாவதுக்கு நம்ம அஞ்சலி வேற பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடையும் ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தோடையும் அந்த பொண்ணோட தோற்றம் இருக்குது. என்ன நடக்குது ஏது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் 2 பேர் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து எலியை வச்சு மிரட்டுறாரு. திடீர்னு பார்த்தா நிவின் பாலி சூரியை அடிக்கிறாரு. என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. சஸ்பென்ஸோட த்ரில்லரோட க்ரைம் இருக்க வாய்ப்பு இல்லை. த்ரில்லர் படம் மாதிரி தான் தெரியுது. ஓகே பார்ப்போமே.
ராம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பொறுமையை இழந்து தான் பார்க்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா ரொம்ப அப்படியே சுவாரஸ்யமாக சீட்டுக்கு நுனியில் உட்கார வச்சுட்டு நம்ம பார்க்கடிக்க மாட்டார். அப்பப்போ தம் அடிச்சுட்டு வரலாமா, அப்பப்போ போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வரலாமா, அப்பப்போ வெளில போய்ட்டு வரலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் அவரோட அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கும். பட் ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை மெசேஜை வைப்பார். இப்படி இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கும். பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு ராம் படம் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மக்களுக்கு தூக்கி கிட்ஸுக்குலாம் அந்தளவுக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியல. ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த படத்தோட வரவேற்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோவாக ஒரு அவதாரம் எடுத்துக்க அப்புறம் அந்த படம் வெளில வருது இல்லையா? அதனால் அங்கங்கே எனக்கு பழைய சூரியை வந்து இந்த படத்தில் காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்த கருடன் படத்துலையும் சரி, அந்த கொட்டுக்காளி அப்படி இன்னொரு படம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே சூரிய தெரியல. ஏன்னா பயங்கர ஹீரோயிசம் பக்காவாக வந்து அவருக்கு பேசப்பட்டிருக்கு. பட் இந்த படத்தில் பழைய சூரியன் அங்கங்கே வந்து போயிட்டுருக்கிறாரு. ஸோ ஒருவேளை காமெடியனாக தான் வராரா, இல்லை என்ன கதை நாயகனால் வராரான்னு தெரியல. நிவின் பாலியோட லுக்கு சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இப்போ ரியலாக பயங்கரமாக ஃபேட் ஆகிட்டார். அதுதான் ஒன்று. ஓகே, பார்ப்போமே. எனக்கு வந்து பெருசாக இம்ப்ரெஸ் ஆகிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில முன்னாடி பார்த்த மாதிரி பார்த்தோன்னே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கடா பார்க்கணும் அப்படின்னு தோணும். பட் இது அந்தளவுக்கு எனக்கு தோணலை. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு ஷோ வெளில வரட்டும், மக்கள்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்கள்ல, காசு போட்டு யாராவது பார்க்கட்டும். பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கா அப்படின்னா அன்றைக்கி விட்டுருவேன். அடுத்த நாள் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களாம் சொன்னது கேட்டதுக்கப்புறம் ஓகே பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். என்னோட எந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, பாய்.